ரிங் ஈவெண்ட் மாதிரி கிடையாதுங்க. நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிலாம் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அதுவா விழுந்தாதான் உண்டு. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ கொடுத்துருக்கானுங்களே. ஆமா, 50 ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா கேரண்டியா ஒரு கன் வந்து கிடைச்சிருமா. நல்லா தெரிஞ்சுங்க. 50 ஸ்பின் பண்ணா ஓகே, 10 ஸ்பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 டைமண்ட் வந்து கேட்கறானுங்களே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 50 ஸ்பின் நீங்க வந்து பண்ணணும். ஓகே, ஸோ 50 ஸ்பின் அப்படின்னா 1000 டைமண்ட்டுங்க. 1000 டைமண்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 4 கன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கன் விழுகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க. விழுந்த கண்ணே விழுந்துச்சு, கிடைச்ச கண்ணே இப்ப நான் வச்சிருக்கேன் இல்லையா, ஒரு 3 கன்னு ஆல்ரெடி நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுவே வந்து மறுபடியும் விழுந்து அப்படின்னா ஸோ அதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றானுங்க. சரி ரைட், என்ன ஸ்கேம் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகேவா, ஸோ இது என்னங்க, இது என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா லூட் பாக்ஸ். ரைட், லூட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கே. லூட் பாக்ஸ் நல்லா இருக்கு. இது என்னடா அது, ஃபேனுக்கான ஸ்கின்னா எல்லாம் நல்லா இருக்குப்பா. எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கலரா ஜொலிக்குது. பெயிண்டிடப்பா. ரைட்டா, சரிங்க. இந்த ஒரு க்ரோஸா வந்து எடுத்துடலாமா. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 200 வந்து போடுவோம். ஏய், எப்படா கொடுக்க போறீங்க? கொடுத்துங்கடா. என்னங்க MP5 கொடுத்துட்டானுங்க. ஈவோ MP5 கிடைச்சிருச்சு. அது விழிஞ்சு தானே இருங்க. டேய் இங்க வாங்கடா. ஏங்க இப்ப ஈவோ MP5 வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஈவோ MP5 என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இதுக்கு வந்து 100 டோக்கன் வந்து கொடுக்குறானுங்க. பரவாயில்லையே, ஏங்க ஒருத்துங்க. ஆனா இருங்க, சம்பவம் கண்டிப்பா வந்து பண்ணுவானுங்க. ஏதாச்சும் கண்டிப்பா வந்து பண்ணுவானுங்க. நீங்க வேணா வந்து பாருங்களேன். இதை வந்து கொடுக்குறானுங்க. ஓகே, ஒரு 10 ஸ்பின்ன வந்து போட்டாச்சு. இருங்க, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வந்து போடுவோம். இலே எப்ப பார்த்து பண்ணுங்கப்பா. ஏன் மறுபடியும் ஈவோ கண்ணு கொடுங்கடா. டேய் டேய் ஏங்க டேய் கர்ணகாரா, இங்க வரா. ஐயோ, ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்களே. இதெல்லாம் எங்க கவுண்ட் பண்ணுவானுங்க? எங்க 50 ஸ்பின் பண்ணா கேரண்டியா கொடுப்பேன்னு சொன்னான்ல. இப்போ நான் வந்து 1 பண்ணிருக்கேன்னு வச்சுங்களேன். இருங்க, இது வந்து 20 ஸ்பின்னுங்க. ஓகேவா, சரி இதுல ஏதாச்சும் எப்படா கவுண்ட் பண்ணுவீங்க? எங்கடா கொடுக்குறீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. டேய் ஐயோ, இல்லை டேய் கன் கொடுங்கடா. ஏங்க எங்க போச்சுங்க. ஸோ இது மாதிரி ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ஒரு கன் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 டைமண்ட் தான் பிடிங்கிட்டா. 4000 டைமண்ட் தான் ஆயிடுச்சுன்னா இது எப்படி சுத்தி சுத்தி அப்படியே வந்துகிட்டு இருக்கே. இதோட பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து M4A1 வந்து விழுந்திருக்குங்க. ஆமா, M4A1 வந்து கொடுத்துட்டானுங்க. இல்லை M4A1 M10 வந்து கிடைச்சிருக்கு. ஆனா சத்தியமா வந்து சொல்றேன், இந்த 4 ஈவோ கன்னுமே ஓகேவா, ஸோ எந்த ஈவோ கன்னுமே இல்லைன்னு இருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஈவெண்ட்டுங்க. கண்டிப்பா வந்து ஒரு 1000 டைமண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 கன்னே வந்து தூக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட். இதுக்கும் ஒரு 100 டோக்கனு, இதுக்கும் ஒரு 100 டோக்கன் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த டோக்கன்லாம் வந்து ஓகே தான். டேய் கொஞ்சம் பயமா இருக்குடா. அந்த ஒரு குரோசா எல்லாத்தையும் கண்ணில் காமிச்சிட்டீங்க. அந்த குரோசா மட்டும்டா. ஸோ இப்போ இந்த 2 கன்னு வந்து விழுந்துச்சுல, ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 50% இருக்குமா, அதாவது 50 ஸ்பின் வந்து கணக்கில் இருக்குமான்னு தெரியலையே. எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையே. டே கொடுங்கடா. ஐயோ ஏங்க 800 டைமண்ட் தாங்க இருக்கு. டேய் 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 குரோசா மட்டும் கொடுங்கடா. நான் அப்படியே வந்து போயிடுறேன். கொடுக்க மாட்டானுங்க. அட பாவிகளா, இது என்னங்க புதுவிதமா ஸ்கேமா? டேய் ஃபேன் பீல விட்டு போக வேண்டியதாடா. 1000 டைமண்டோட போயிருக்குமே. டைமண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. என்னடா விழுந்திருக்கு? அட பாவிடே, லூட் பாக்ஸா?